ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் ஃபால் சீலிங் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்து பண்ணுற ஐடியாவே இல்லை. ஏன்னா இதில் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அது மைனஸ் பண்ணி தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா அவங்கள தான் வந்து ஃபால் சீலிங்லாம் இல்லாமல் வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அந்த கிச்சனோட லேமினேஷன், அதுக்கப்புறம் வந்து அக்ரலிக்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து லைட்டு வந்து போட்டால் தான் அதோட ரிச் லுக்ன்றது வந்து கிடைக்கும். நீங்கள் லைட்டெலாம் வந்து போடாமல் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் லுக் ஃபினிஷிங்ன்றது வந்து கிடைக்காது. இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து மேக் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் அடுத்த வீடியோலேயே வந்து மேக்ஸிமம் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஃபால் சீலிங் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. பட் என்னென்னா இது வந்து மெயினாக மேக் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்துலாம் போடாமல் நார்மலாக பேசிக்காக வந்து பண்ணிடுறீங்க. அப்படின்னா நார்மலாக சீலிங் இருக்கும், ஒரு கிச்சன் கேபினெட்ஸ்லாம் வந்து பண்ணிடுவீங்க. பட் என்னென்னா அந்த மாதிரி பண்ணாமல் ஃபால் சீலிங் வந்து பண்ணிவிட்டு இந்த கிச்சன் மாடுலர் கிச்சன் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா பிரைட்னஸ்ன்றது வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கன்றது வந்து உங்களுக்கு க்ளீனான்றது வந்து தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்சசரிஸில் வந்து செலவு பண்ணுவாங்க. லேமினேஷனாக இருக்கட்டும், அக்ரிலிக், ஃப்ராஸ்டட் கிளாஸஸ், அதுக்கப்புறம் லாக்வர்டு கிளாஸஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து போடுறாங்க. அதுக்கு உண்டான பிரைட்னஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வெறும் பேசிக்காக நீங்கள் பண்ணிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது வந்து உங்களுக்கு 100%ன்றது வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, டியூப் லைட் வந்து ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து சீலிங்கில் வந்து ரவுண்ட் லைட், அதுக்கப்புறம் ஸ்கொயர் லைட், அதுக்கப்புறம் வந்து சிஓபி லைட்லாம் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டு வந்து கம்மியாக போடுறதுனால இப்படி தானே சொல்கிறீங்க, சீலிங்லேயே வந்து 4 லைட்டு வந்து போட்டுடலாம், 5-6 லைட்டு வந்து போட்டுடலான்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஏன்னா நான் சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு வந்து அந்த மாதிரி தான் யோசிப்பீங்க. அந்த மாதிரிலாம் எல்லாமே ப்ராப்பர் ஃபால் சீலிங் வந்து போட்டு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிரைட்னஸ்ன்றது வந்து 100% வந்து கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த கிச்சன் எப்படி இருந்தது, அது இப்போது வந்து நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஃபைனல் வரைக்கும் வந்து நீங்கள் தொடர்ந்து வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக நம்ம என்ன பண்ணோம், என்ன பண்ணிகிட்ருக்கோன்றது வந்து உங்களுக்கு புரியும். இது வந்து ஃபுல் பிளைன் ஃபால் சீலிங் வந்து ஆல்ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இதோட கண்டிஷன் எல்லாத்தையும் தேய்ச்சி ஃபுல்லாத்தையும் பஃபிங் பண்ணி அதுக்கு மேலே தான் வந்து ப்ரைமர் அடிச்சுட்டு தான் வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணுறோம். ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பிஓபி வந்து பார்த்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து அப்படியே நம்ம ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் வந்து பண்ணி போகிறோம். இதில் யூட்டிலிட்டி கிட்ட வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக அப்படியே விட்டுரு போகிறோம். இந்த சைடு மட்டும்தான் வந்து ஃபுல்லாக ஃபால் சீலிங் வந்து பண்ண போகிறோம். எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸுக்கெலாம் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து நம்ம லூப்பிங் வந்து எடுத்துகிட்டு திருப்பி அதுலேருந்து நம்ம லைட்டிங் வந்து போட போகிறோம். இதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.